சகோதரி அவர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவாக கவனமாக படியுங்கள், கேளுங்கள். உலகில் வாழும் பலரும் பலவிதமாக தங்களது வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சிலர் சிறு பிராயத்திலிருந்தே பக்தியுடன் வாழ்வார்கள். சிலர் அப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் சிலர் திருமணம் செய்து பிள்ளைகள் பிறந்தவுடனே அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பக்தியுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். சிலருக்கு பக்தி இருக்கிறதோ இல்லையோ, வயதான பின்பு பல காரியங்களின் நிமித்தம் பக்தியோடு வாழ்கிறார்கள். சிலருக்கு ஆரம்பத்திலிருந்தே பக்தி என்பதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். சிலர் பக்தியுள்ளவர்கள் செய்யும் பாவங்கள், அக்கிரமங்களை பார்ப்பதனால் பக்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதில்லை. பெரும்பாலும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களில் பலர் நன்கு சம்பாதித்து நன்கு செலவழித்து உல்லாசமாக தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். அவர்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்றோ பிற்காலத்திற்கு வேண்டும் என்றோ கவலை இருக்காது. ஏனெனில் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைகளை அரசாங்கமே பார்த்து கொள்ளும். மேலும் அவர்களுடைய கடைசி காலத்தில் ரிட்டையர்ட் ஆன பின்பும் அரசாங்கம் பணம் கொடுக்கும். துணைக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் அவர்களை அரசாங்கமே நல்லபடி முதியோர் இல்லங்களில் வைத்து அவர்களது மரணம் வரை நன்கு பராமரிப்பார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களின் நினைவு, எல்லாம் எனக்கு மரணம் வரைக்கும் கிடைக்கிறது, பிறகு நான் ஏன் கடவுளை கும்பிட வேண்டும், கடவுள் மேல் பக்தியாயிருக்க வேண்டும் என நினைக்கின்றனர். மேலும் மரித்து போய்விட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் நினைக்கின்றனர். மனிதன் என்பது நமது சரீரம் மட்டுமல்ல. சரீரத்தில் ஒரு வியாதி வந்துவிட்டால் நமக்குள் கவலையும் வேதனையும் மனபாரமும் வருகிறது. ஒருவரை இழக்க நேரிட்டால் மனது வேதனைப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டால் அல்லது நிறைய பணம் கிடைத்துவிட்டால், விரும்பியது நடந்துவிட்டால் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. யாராவது நமக்கு துரோகம் செய்துவிட்டால் கோபமும் எரிச்சலும், அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் வருகிறது. ஒரு தவறை செய்துவிட்ட பின்பு மனதில் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அன்பும் இரக்கமும் மனதில் ஏற்படுகிறது. அதனால் பலர் மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சரீரத்தில் ஏற்படுகிறது அல்ல, நம் இருதயத்திற்குள்ளிருந்து ஏற்படுகிற நினைவுகளே. நமக்கு ஆவி ஆத்துமா உண்டு. அந்த ஆவி ஆத்துமா வெளியேறுவதுதான் மரணம். இந்த ஆத்துமாவில்தான் நமக்கு துக்கம், சந்தோஷம் எல்லாம் உண்டாகிறது. நாம் சரீரத்தில் அனைவரும் பார்க்கும்படி இருந்தாலும் நம்முடைய ஆவி ஆத்துமா என்பதுதான் உள்ளான மனிதன், உண்மையான மனிதன். நாம் காண்கிற சரீரம் மரித்து போனாலும் அழிந்து போனாலும் நமக்குள்ளே உள்ள ஆவி ஆத்துமாவாகிய உள்ளான மனிதன் மரிப்பதில்லை. நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், சோர்வு, உணர்ச்சிகள் எல்லாமே இந்த ஆத்துமாவில்தான் ஏற்படுகிறது. இந்த ஆத்துமா அழியாதது. நாம் சரீர பிரகாரமாக மரித்தாலும் நம் ஆவி ஆத்துமா மரிக்காது. பலருக்கும் ஆத்துமா மரிக்காது என்பது தெரியும். எனவேதான் ஆத்துமா சாந்தியடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றனர். அப்படியானால் ஆத்துமாவிற்கு சாந்தி, ஒரு சமாதானம் கடவுள்தான் தர முடியும் என நம்புகின்றனர். ஆகவே சரீரத்தில் மரித்தாலும் மரித்த பின் வாழக்கூடிய நித்தியமான வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த நித்தியமான வாழ்க்கையை கடவுள் ஒருவரே தர முடியும். அந்த வாழ்க்கை நாம் செய்த நன்மை தீமைகளுக்கேற்றபடி இருக்கும். மேலும் கடவுள் இருக்கும் இடமாகிய மோட்சம், பரலோகம் செல்ல வேண்டுமானால், ஆத்துமா முக்தியடைய வேண்டுமானால், இந்த பூமியில் வாழும் பொழுது மறுபடியும் பிறக்கும் ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதுதான் மறுபிறப்பின் அனுபவமாகும். நாம் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது சரீரமுடையவர்களாக பிறக்கிறோம். ஆனால் மறுபடியும் பிறத்தல் என்பது ஆவியினாலேயே நாம் பிறக்கும் அனுபவமாகும். ஏனெனில் ஒரு மனிதன் ஆவியினாலே பிறக்கும் பொழுதே ஆவிக்குரிய மனிதனாகி ஆவியாயிருக்கிற கடவுளோடு இணைய முடியும். இப்படி தேவனோடு தொடர்பு கொண்டு வாழும் பொழுதே மனிதனின் வெறித்தனமான பொல்லாத குணங்கள் மாறி கடவுளுடைய குணம் நமக்குள் வரும்.
அப்படி அவரோடு தொடர்பு கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க மனிதர்களாகிய நாம் தேவ சாயலை அடைய முடியும். ஆனால் தேவனாக மனிதன் ஒருபோதும் மாற முடியாது. அந்த தேவ சாயலை பெறும் பொழுதே தேவ ராஜ்யமாகிய பரலோகம், மோட்சம் என்ற பாக்கியத்தை அடைய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவனுடைய தொடர்பில்லாத நித்திய நரகமாகிய இடத்தை தான் அடைய முடியும். அப்படி நாம் நரகாக்கினையை அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பரிசுத்தமுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் சிருஷ்டித்து மனிதர்களையும் சிருஷ்டித்தவர் மனுஷனாக இயேசு என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார். மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு பலியானார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகம் சென்றுள்ளார். அவர் கூடிய சீக்கிரம் வர இருக்கிறார். அவர் வருவதற்கு முன் பூமியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று கூறி சென்றாரோ அவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. எனவே அவர் வரும்பொழுது ஆவியில் பிறந்தவர்களாய் தேவ சாயலை பெற்றவர்களாய் அவரோடு தொடர்பு கொண்டு தேவ சாயலாக மாறிக்கொண்டே இருப்பவர்கள்தான் அவரோடு கூட செல்ல முடியும். அதை குறித்து பின்னர் எழுதுகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தது சரித்திரம். கிபி 2020 என்பதின் அர்த்தமே அவர் பூமியில் பிறந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை குறிக்கும். அதற்கு முன்னும் உலகத் தோற்றத்திற்கு முன்னும் அவரே இருந்தார். எனவே தேவ சாயல் உடையவர்களாய் மாற முதலாவது வேண்டியது மறுபிறப்பின் அவசியம். மறுபிறப்பு என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அவர் செய்த அதிசயங்களையெல்லாம் கண்டதினால் அவன், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டான் என்றான். ஆண்டவர் இயேசு அவனிடம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் ஒரு போதகன். ஆனாலும் மறுபடியும் பிறத்தல் என்பதை அறியவில்லை. எனவே அவன் ஆண்டவரிடம் கேட்டான், ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். ஆண்டவர் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். இந்த பூமியில் நாம் வாழும் பொழுதே நாம் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் ரட்சிப்பு என்று கூறுகிறோம். அது தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நடைபெறக்கூடியது. நமக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது எதில் ஏற்படுகிறது? நம்முடைய ஆத்துமாவில்தான் ஏற்படுகிறது. நமக்குள் இருக்கும் ஆவி, ஆத்துமாதான் நமது உண்மையான மனிதன். அதை உள்ளான மனிதன் என்றும் கூறலாம். அந்த உள்ளே உள்ள ஆவி, ஆத்துமாதான் மறுபடியும் பிறப்பிக்க வேண்டும். ஏனெனில் அது கடவுள் விரும்பும்படி இல்லாது அலங்கோலமான வாழ்க்கையாக இருக்கிறது. பாவ அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடவுள் உள்ள பரிசுத்த ராஜ்யம், பரலோகம், மோட்சம் எப்படி செல்ல முடியும்? அந்த ஆவி ஆத்துமா பாவத்தன்மையிலிருந்து மீட்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது மோட்ச பாக்கியத்தை அடைய முடியும். இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை குறித்து கூடுதலான விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்பவர் மட்டுமல்ல, அவர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் குடும்பத்தில் மெய்யான சமாதானத்தையும் தருவார். அதை குறித்து எனது அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன்.